உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இதுவரைக்கும் இப்படி ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு. இந்த 2026 தேர்தல் மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எந்த ஒரு தேர்தலையுமே சந்திச்சிருக்காது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எப்பொழுதுமே நாங்க உதயசூரியன் தான், நாங்க ஆண்டாண்டு காலமா நாங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சே பழக்கப்பட்டுட்டோம், அதனால நாங்க எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டோம் எங்களை அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி நாங்க எப்பொழுதுமே ரெட்டலை தான், ஏன்னா நாங்க எம்ஜிஆர் ஃபேனு, நாங்க எப்பொழுதும் ரெட்டலை தாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாத்தா பாட்டிமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 2026 தேர்தல்ல அது போன்று யாரும் சொல்வது கிடையாது. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள் என்ற நிலை மாறி தற்பொழுது வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கின்ற நிலை வந்துள்ளது. நான் சின்னத்தெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டேன், வேட்பாளர், ஏன் வேட்பாளர் யாரு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய களப்பணிகள் என்ன, மக்கள் பணிகள் என்ன, சமூக மாற்றத்திற்காக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கின்ற ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய வேட்பாளராக இருந்தார் அப்படின்னா அந்த பழைய வேட்பாளர் அந்த தொகுதிக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன திட்டங்களை ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பின்புலங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து வாக்களிக்கின்ற நிலைமைக்கு தற்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஸோ அதனால சொல்றேன், இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் கிடையவே கிடையாது. ஸோ அந்த வகையில திருவிக நகர் வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க தற்பொழுது திருவிக நகர் தொகுதியில் களத்தில் முந்தி கொண்டிருக்கின்றார். வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை முகம் இருக்கு இல்லையா, பொற்கொடி ஆம்ஸ்டாங். சோ இதை மட்டுமே பார்த்து தற்பொழுது திருவிக நகர்ல அனைத்து கட்சியை சார்ந்த நபர்களும் கூட ஒரு தன்னெழுச்சி அடைந்திருக்கின்றார்கள். அதாவது கட்சியில வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க, ஆனா அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது வகையான தன்னெழுச்சியை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி கலை யதார்த்தங்கள் கூறுகின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருமோ, உங்களுடைய பதில்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திருவிக நகர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தொகுதியில் இருக்கின்ற தோழர்கள் எல்லாமே நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் களத்தில் முந்தி கொண்டிருக்கின்றார் என்று எதன் அடிப்படையில் நான் கூறுகின்றேன் அப்படின்றத சில பல காரணம் சொல்லுவோம். அதற்கு முன்னாடி திருவிக நகர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதி 2021 எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டி போட்ட நபர் யாருன்னா தாயகம் என்று சொல்லப்படுகின்ற நபர். அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டி போடுறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கல்யாணி என்று சொல்லப்படுகின்ற நபர் போட்டி போடுறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இளவஞ்சி அவர்கள் போட்டி போடுறாங்க. சோ இவங்க தான் திருவிக நகர்ல கடந்த 2021 போட்டி போட்ட வேட்பாளர்கள். சோ இதுல தாயகம் என்று சொல்லப்படுகின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், அவர் தான் வெற்றி பெறுகின்றார், சரிங்களா? சோ இதுதான் 2021 இருந்த கள நிலவரங்கள். சரி, நான் எதற்காக திருவிக நகர்ல பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் தற்பொழுது முந்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்றத எதற்காக நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, 2021 தாயகம் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெறுகின்றார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த முறை இந்த 2026 தாயகம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு பழைய எம்எல்ஏக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கவில்லை. அப்ப மீண்டும் வாய்ப்பு வழங்காம KS ரவிச்சந்திரன் என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அப்ப ஏன் பழைய நபரை திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளராக அறிவிக்கவில்லை? என்ன காரணம்? அந்த திருவிக நகர் என்று சொல்லப்படுகின்ற தொகுதிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உள்ளபடியே அந்த மக்களுக்காக களப்பணி ஆற்றி இருக்கின்றார், நல்லது செஞ்சிருக்கிறாரு, நிறைய திட்டங்களை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த மக்களை ஒரு செழிப்பாக வைத்திருக்கின்றார் என்றால் மீண்டும் தாயகம் என்று சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கு திருவிக நகர்ல அதே தொகுதியில மீண்டும் வாய்ப்பு வழங்கி இருப்பார்கள். ஆனா வாய்ப்பு வழங்கல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் சொன்ன பேட்டர்ன் இருக்கு இல்லையா,
அதாவது இதுவரைக்கும் அந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சின்னத்தை பார்த்து வாக்களித்தார்கள். ஆனா இந்த தேர்தலில் தான் வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். சோ அந்த வேட்பாளர்களை மையப்படுத்தி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தற்பொழுது முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, திருவிக நகர் தொகுதியில வேட்பாளர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க, தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய டிக்கெட் இருப்பாங்க தெரியுமா, பழைய வயது முதிர்ந்த அமைச்சர்கள், வயது முதிர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மீண்டும் மீண்டும் அதே தொகுதியில போட்டி போடுவாங்க. சோ அவங்க மீண்டும் மீண்டும் அதே தொகுதியில போட்டி போடுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் அந்த ஃபேஸ் வேல்யூஷன் இருக்கு இல்லையா, சோ அதுக்காக மட்டும்தான் அவங்கள மீண்டும் மீண்டும் அதே தொகுதியில போட்டி போட வைப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும், ஆனா அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் ரிட்டைர்மெண்ட் இருக்கவே இருக்காது. சோ இந்த இடத்துல அந்த கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர், அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. இங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சாதாரண சாமானிய உழைக்கும் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உழைக்கும் மக்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. குறிப்பாக திருவிக நகர் தொகுதியில ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதற்காக அந்த அளவுக்கு மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்தார் அப்படின்னா அவருடைய களப்பணி, அவருடைய அம்பேத்கரிய பணி, உழைக்கும் மக்களுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்புகள் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிவிட்டி மூலமாகத்தான் சாதாரண சாமானிய மனிதர்கள், உழைக்கும் மக்கள் மத்தியில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிகப்பெரிய பிரபலம். இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. நானும் கூட என்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றங்கள் செஞ்சிருந்தேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாக்கு கேட்டு வராங்க. அப்போ ஒரு இருசக்கர வாகனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்றாரு, நான் டிஎம்கே, நான் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் நானு அப்படின்றத அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. நான் டிஎம்கே, நான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆகிய உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் நானு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணே எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு, அதனால அவருக்காக நான் நிச்சயமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாரு. தன்னுடைய வாகனத்துக்கு முன்னாடி அவருடைய குழந்தை என்று கருதுகின்றேன் அந்த பாப்பாட்ட சொல்றாரு, பாப்பா சொல்லுமா, ஜெய்பீம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி ஒரு தழுதழுத்த குரல் சொல்றாரு. இல்ல இருக்காரு, நீங்க இல்ல சொல்லாது இருக்காருங்க. நான் டிஎம்கே இருந்தாலும் சொல்றேன், அண்ணன் உழைப்பு நல்லா செஞ்சாரு. ஆனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் செத்து அதோடு சரிங்களா. அவர் நீதி வெல்லும், எல்லாம் வெல்லும். நீங்க சட்டசபை போய் பேசுங்க, பேசாம விடாதீங்க, பேசுங்க. என்ன மனசு கஷ்டம் சரிங்களா, அவ்வளவு கஷ்டம் இருக்கிறேன். சொல்லுமா ஜெய்பீம் சொல்லு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்குமா. பட்டம்மா நீ நல்லா படிச்சு பெரிய அதிகாரி வரல சாமி. எல்லா துக்கத்துக்கும் தீர்வு அண்ணி போயிட்டா, எல்லா துக்கத்துக்கும் தீர்வு ஒண்ணு இல்ல. அந்த துக்கம் அப்படியே உள்ளே இருக்கட்டும்னா இருந்தாலும் எரிஞ்சு இருந்தாலும் அண்ணன் நெஞ்சில இருக்கிறா எனக்கு. சந்தோஷம் சந்தோஷம். அப்ப அந்த தொகுதி வாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்க இதுவரைக்கும் திமுக ஓட்டு போட்டிருக்கலாம், இதுவரைக்கும் மாற்று கட்சியில் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனா இந்த முறை ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய களப்பணியின் மூலமாக எந்த கட்சிக்கு வாக்களித்திருந்தாலும் சரி, இன்றைய தினத்துல அவங்க அந்த கேண்டிடேட் பார்த்து வாக்களிக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த தொகுதி வாழ் மக்கள். சோ அதனால சொல்றேன், அந்த களத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தற்பொழுது முந்தி கொண்டிருக்கின்றார். அனைத்து வேட்பாளர்களையும் கூட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்களுடைய அந்த பிரச்சார யுக்தியும் சரி, பிரச்சாரம் செய்கின்ற விதமும் சரி, மக்கள்கிட்ட இருக்கிற தொடர்புகள் இருக்கு கனெக்டிவிட்டி, இந்த கனெக்டிவிட்டியும் சரி, அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கிறது. நான் ஹானஸ்டா சொல்றேன், நான் ஏடிஎம்கே சார்பா மற்ற எந்த ஒரு வேட்பாளர் போட்டுதாலும் கூட அந்த திருவிக நகர்ல வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட். ஆனா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போட்டது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு செலக்டிவ் நான் நினைக்கிறேன், நான் நல்ல ஒரு தேர்வு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து திருவிக நகர் தொகுதியில இன்னொரு டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெறும் எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட மட்டும் கொண்டு போகல, பிசி எம்பிசி மக்கள்கிட்டையும் கொண்டு போயிருக்காரு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவா தெரியுமா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். சோ அந்த மாதிரி அந்த வாசகத்திற்கு ஏற்றவாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெறும் பட்டியல மக்களுடைய தலைவர் மட்டும் கிடையாது, அத்தனை உழைக்கும் மக்களுடைய தலைவர். அது பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமான தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்தை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த திருவிக தொகுதிகள் கொண்டு போயிருக்காரு. ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது அத்தனை உழைக்கும் மக்கள் இருக்காங்க தெரியுமா, அத்தனை உழைக்கும் மக்களுக்குமே இன்னைக்கு 8 மணி நேரம் தான் வேலை, இதுதான் சட்டம். ஆனா இந்த 8 மணி நேரம் வேலை அப்படின்றத உறுதிப்படுத்திய தலைவர் யாரு தெரியுமா, சட்டத்தின் மூலமாக, அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
இன்னைக்கு உழைக்கின்ற மக்கள் அத்தனை நபர்களுமே நினைவு கூற வேண்டிய முக்கியமான தலைவர் யாருன்னா அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இந்த சித்தாந்தத்தை, இந்த செய்திகளை இங்க இருக்கிற பிசி எம்பிசி மக்கள்கிட்டையும் கூட ஆம்ஸ்டாங் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். ஸோ அப்ப என்னன்னா அந்த தொகுதிவாழ் மக்கள் இருக்காங்களா, பிசி எம்பிசி மக்கள், ஸோ இவர்கள் உட்பட அவங்க வந்து யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னா அது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு கேண்டிடேட் வந்து இது வரைக்கும் அந்த தொகுதியில் வந்து இல்ல அதனால அந்த மக்கள் எல்லாமே ஆண்டாண்டு காலத்துக்கு என் தாத்தா வந்து உதயசூரன் போட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த மாத்தி குத்திக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொற்கொடி ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூஷன் இருக்கின்ற ஒரு தலைவர், அதே மாதிரி ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு தீவிர களப்பணியாளர் அந்த தொகுதியில வந்து போட்டிடுறதுனால இன்னைக்கு அந்த பகுதி வாழ் மக்கள் திருவிக நகர் தொகுதிக்கு நாங்க வாக்களிப்போம், அதுவும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று அவர்கள் சூழலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. ஸோ திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் களத்தில் முந்திக் கொண்டிருக்கின்றார் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, வேல்முருகன் அவர்கள் தற்பொழுது சமீபத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால், பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டி போடுகின்ற காரணத்தினால நான் அந்த திருவிக நகர் தொகுதியில வேட்பாளர் போடவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இல்லாத நபர் தான் வேல்முருகன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் கூட இல்லாத நபர் தான் வேல்முருகன் அவர்கள். ஸோ அவர் தனித்து களம் காண்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொகுதியை நான் விட்டு கொடுத்துறேன் நானு. அவர் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வர போவது கிடையாது வேல்முருகன் அவர்கள். ஆனாலும் கூட எனக்கு விழுகின்ற 1000 வாக்குகளா இருந்தாலும் சரி, 500 வாக்களா இருந்தாலும் சரி, 5000 வாக்களா இருந்தாலும் சரி, அது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு போக வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு, இந்த திருவிக நகர் தொகுதியில் நான் போட்டி போடவில்லை, பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தாம வாபஸ் வாங்கியிருக்காரு வேல்முருகன் அவர்கள். அப்ப இது போன்று பல கட்ட முனைகள்ல இருந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து ஒரு தீவிரமான ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஸோ இதனாலதான் சொல்றேன், திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் களத்தில் முந்திக் கொண்டிருக்கின்றார் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளை பார்க்கின்ற பொழுது திருவிக நகர் தொகுதியில பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் சின்னத்தை பார்த்து வாக்களித்த இந்த பொதுமக்கள் தற்பொழுது வேட்பாளர்கள் யார் என்பதை பார்த்து வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.